கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all praises be to God. என்னுடைய பிரசங்க தலைப்பானது, The topic of my message is, இனியும் பிணமாகி விழுங்கப்பட்டு விடாதே. do not allow yourself to become swallowed up. நாங்கள் ஜெபம் செய்வோம். Now let us pray. நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த விசேஷித்த நித்திய மகிழ்ச்சி ஓய்வு நாளிலும் உம்முடைய கிருபைக்கு ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இலங்கை தேசம், ஆசியா தேசம், ஐரோப்பிய தேசங்கள், கண்டங்கள், வேடல் மத்தியிலும் இந்த வார்த்தை ஆண்டவரே அவருக்கு மனம் திரும்புதலுக்கு ஏதுவாகவும் உயிருள்ள சாட்சிகளாகவும் ஆண்டவரே எழுந்து நிமிர்ந்து நிற்கவும் ஆண்டவரே உமக்காக அன்றாட உம்மிடத்தில் எதிர்பார்த்து நல்லதொரு ஓட்டத்தையோட கிருபை செய்வீராக. இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. வானம் பூமி ஒளிந்தாலும் வார்த்தை ஒளியாது. இப்படி வார்த்தை ஜீவன் உள்ளது. ஜீவனுக்கு ஏதுவாக, சாட்சிக்கு ஏதுவாக, மகிமைக்கு ஏதுவாக நடத்துவதாக இயேசுவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இரண்டு குறிப்புகளை முன்வைத்து உங்களோடு பேசுகிறேன். I am going to speak about 2 points in this topic of my message. மூன்றாவது குறிப்பும் நாங்கள் இன்னும் தேவனுக்காக எழுந்து நிற்க வேண்டி இருக்கட்டும். As the third point will also be like leading and guiding us to Jesus Christ. வேதம் தான் எங்களுடைய அளவுகோலாய் இருக்கிறது. The Bible only is a measuring stick given to us by God. திரும்பவும் சொல்லுகிறேன், Again I repeat it. வேதம் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அளவுகோலாய் இருக்கிறது. The Bible is the measuring stick given to us by God. என்னோடு ஒரு வேத வார்த்தையை திருப்பிக் கொள்ளுங்கள். Now let us read the word of God. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வார்த்தை. The book of Galatians chapter 2 verse 20. கிறிஸ்துவுக்காகவே பிழைத்திருக்கிறோம். I have been crucified with Christ. கலாத்தியர் 2:20. The book of Galatians chapter 2 verse 20. கிறிஸ்துவனுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். I have been crucified with Christ. It is no longer I who live, but Christ who lives in me. And the life I now live in the flesh I live by faith in the Son of God who loved me and gave himself for me. வேதத்திற்காமே விசுவாச வாழ்க்கையை வாழவே அழைக்கப்பட்டுள்ளோம். We have been called to live a life of faith according to the scriptures. என்னோடு திருப்புங்கள் எபிரேயர் 11:2. Turn to the word of God with me, the book of Hebrews chapter 11 verse 2. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். For by the people of old received their commendation. எபிரேயர் 11:24 இருந்து 26 வரை. The book of Hebrews chapter 11 verse 24 to 25. எபிரேயர் 11:24 இருந்து 26 வரை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். You can read the book of Hebrews chapter 11 verse 24 to 25. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். By faith Moses, when he was grown up, refused to be called to the son of Pharaoh's daughter, choosing rather to be mistreated with the people of God than to enjoy the fleeting pleasures of sin. It is happier, he thought. எபிரேயர் 12:1. The book of Hebrews chapter 12 verse 1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். Therefore, since we are surrounded by a great cloud of witnesses, let us also lay aside every weight and sin which clings so closely, and let us run with endurance a race that is set before us. என்னுடைய முதலாவது குறிப்பு, As my first point, நன்றாய் கவனியுங்கள். you have to listen carefully. பிணமாகி விட்டதை கண்டுகொள். Realize that you have become a dead body. கிறிஸ்தவ தலைவர்களே, ஊழியர்களே, Christian leaders and pastors, பதவிக்காக பணத்திற்காக உலகத்தை அன்பு செய்து ஓடிய ஊழிய ஓட்டத்தில் என்னத்தை கண்டீர்கள்? what have you found in a ministry that is targeted towards money, position and the love for the world? ஊழியத்தையும் வியாபாரிகள் செய்வது போன்று அறிவிலே மாற்றி விட்டீர்கள்.
You have converted your ministry into a profitable business. கவனியுங்கள். Listen. ஜெபகோபுரத்தை கட்டுகிற தலைவர்களும் வங்கி கணக்கு இலக்கத்துடன் வேத வசனத்தை முன்வைத்து எதிர்பார்க்கின்றனர். Listen, even the leaders who build prayer towers have connected God's word with their bank account numbers. ஊழியர்களும் தம் லாபம் கருதி ஊழியத்தோடு கூட வியாபாரத்தை செய்ய திட்டமிட்டு காரியங்களை முன்வைக்கின்றனர். Motivated by profit, pastors too have begun to propose activities that look like business in their ministry. தரிசனம், ஊழியம், அழைப்பு மறக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. People have begun to forget their vision, ministry and call. பணம் தான் என்ற நிலையில் கொடுப்பவனுக்கு தொலைபேசி அழைப்புகளும் அதிக கரிசனைகளும். Money has occupied the center, and therefore even those who do God's ministry make frequent calls to those who give them money. ஏழை எளிய விசுவாசிகளுக்கு கடினமான முகங்கள். But they show a stern face towards the poor. கொடுக்கப்பட்ட நேரத்தில் சந்திப்பு விசாரிப்பில்லை. The poor are not even enquired by pastors as and when needed. பொய்யான விசுவாச போர்வையை அகற்றிவிட்டு உலகத்தை அன்பு செய்து வருவதை விட்டுவிடு. Let us hereafter remove our false cover of faith and give up our love for the world. விசுவாசத்தை தேவன் மேல் வைத்து ஓட்டத்தை ஓடுவோம். And keep our faith in God and run the race that has been given to us. கவனியுங்கள். Listen. பின்வாங்கின பிணமான நிலையில் இப்படிப்பட்ட காரணத்தை கண்டுகொண்டு அழுது மனம் திரும்புவோம். Let us realize and know the reason for our state of a dead body and weep and repent. திரும்பவும் கவனியுங்கள். Listen again. பின்வாங்கின பிணமான நிலையில் இப்படிப்பட்ட காரணத்தை கண்டுகொண்டு அழுது மனம் திரும்புவோம். Let us know the reason and realize our state of a dead body and weep and repent. இரண்டாவது குறிப்பாக, that's my second point. விழுங்கப்பட்டதை கண்டுகொள். Realize that you have been swallowed up. மந்தையலாகிய விசுவாசிகளே வேத வார்த்தைகளை தள்ளி வைத்து தலைவர்களையும் ஊழியர்களையும் சார்ந்து வாழ்கிறீர்களா? Believers, the flock, are you living a life that is leaning onto leaders and pastors rather than the word of God? இதனால் விழுங்கப்பட்டீர்கள். You have been supporting and this is the reason why you have been swallowed up. உங்கள் போக்கிலே நடத்துகிற ஊழியர்களின் அறிவு, அனுபவம், கசப்பு மனசிகத்திலே விதைத்து விட்டீர்களே. You have been supporting the pastors who have been doing the ministry in the way you want. அதற்கு அடையாளமாக, in the sign of that, யாத்திராகமம் 32:1-4, the book of Exodus chapter 32 verse 1 to 4. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவரை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோ, ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கலற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வம் இவைகளே என்றார். When the people saw that Moses was so long in coming down from the mountain, they gathered around Aaron and said, come make us gods, who will go before us. As for this fellow Moses, who brought us out of Egypt, we don't know what has happened to him. Aaron answered them, take off the gold earrings that your wives and your sons and your daughters are wearing, and bring them to me. So all the people took off their earrings and brought them to Aaron. He took what they handed him and made into an idol cast in shape of a calf, fashioning it with a tool. Then they asked, these are your gods, O Israel, who brought you up out of Egypt. இஸ்ரவேல் ஜனங்களோ துர்செய்தியை கேட்டார்கள், பின்னோக்க தீர்மானித்தார்கள். They decided to give up because they heard some bad news. அவர்களே பின்னோக்க தீர்மானித்தார்கள். They decided to withdraw themselves. என்னாகமம் 13:32-33. The book of Numbers chapter 13 verse 32. என்னோடு திருப்புங்கள். என்னாகமம் 13:32-33. We will read the book of Numbers chapter 13 verse 32 to 33. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து
துர்செய்தி பரம்ப செய்தார்கள். And they spread among the Israelites a bad report about the land they had explored. This land we explored devours those living in it. All the people we saw there are of great size. We saw the Nephilim there. We seemed like grasshoppers in your own eyes, and we looked the same to them. கவனியுங்கள். Listen carefully. ஆண்டவரை விசுவாசிக்கிறதே விட்டார்கள். They gave up their faith in God கோபமூட்டினார்கள் and made God angry. என்னாகமம் 14:11. The book of Numbers chapter 14 verse 11. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாமல் இருப்பார்கள் என்றார். The Lord said to Moses, how long will this people treat me with contempt? How long will they refuse to believe in me in spite of all the signs I have performed among them? வேதனையான காலம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. This is really painful to see, and time is giving an answer. இனியும் Hereafter, இவ் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் விழுங்கப்படாமல் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருங்கள். let us not allow ourselves to be swallowed up, and let us become wise and vigilant. வேதனையான காலம். It is really painful to see. காலம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. And time is surely giving an answer. இனியும் Hereafter, இவ் அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் விழுங்கப்படாமல் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருங்கள். even though in the lockdown, let us not allow ourselves to be swallowed up, and let us become wise and vigilant. 1 பேதுரு 5:6-9. The book of 1 Peter chapter 5 verse 6 to 9. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவனை உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரனிடத்திலும் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. Humble yourselves therefore under God's mighty hand, that he may lift you up in due time. Cast all your anxiety on him, because he cares for you. Be alert and of sober mind. Your enemy, the devil, prowls around like a roaring lion looking for someone to devour. Resist him, standing firm in the faith, because you know that the family of believers throughout the world is undergoing the same kind of sufferings. கவனியுங்கள். Listen carefully. விசுவாசிக்கிற உங்களை நிலை நிறுத்துவார். God will strengthen and establish all those who believe in him. அதற்குரிய வேத வசனம். The book of 1 according to the God's word. 1 பேதுரு 5:10. The book of 1 Peter chapter 5 verse 10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்தி இருக்கிற தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. And the God of all grace who called you to his eternal glory in Christ, when after you have suffered a little while, will himself restore you and make you strong, firm and steadfast. மிக முக்கியமாக, it is really important, நம்பத்தகுந்த இயேசுவாகிய மேய்ப்பனை சார்ந்து வாழுங்கள். that you lean your life unto Jesus, the shepherd who can be trusted at all. அவர் நல்ல மேய்ப்பன். He is a very good shepherd. சங்கீதம் 23:1. The book of Psalms 23 verse 1. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I lack nothing. சங்கீதம் 121:1-2. According to the book of Psalms 121 verse 1 to 2. அவர் இடத்திலிருந்து உதவி வரும். Help will come from his place. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். I lift up my eyes to the mountains. Where does my help come from? My help comes from the Lord, the maker of heaven and earth. கவனியுங்கள். Listen. நம்மை நாமே ஆராய்ந்து மனம் திரும்பி வேத தராதரத்துக்கு விட்டு கொடுத்து இயேசுவை முன்வைத்து விசுவாசத்தோடும் எதிலும் பிணமாகி விழுங்கப்படாத வண்ணம் விசுவாசத்தோடு ஓடுவோம். Let us self-examine ourselves and repent. Let us adopt the standards given to us in the scriptures and run our race in faith, becoming cautious so as not to become a dead body and be swallowed up. நம் தேசத்தையும் உலகத்தையும் நம்மை கொண்டு மாற்றுவார். God will change our world and our country using us. ஆதி அப்போஸ்தல நாட்களை போன்று உலகத்தை கலக்கின்றவளாய் மாறுவார். Like the days of the early church, God will make you into people who can shake the world.
பெரிய காரியங்களை தேவன் செய்வார். And God would do mighty deeds in your life. தேவன் உன்னோடு இருக்கிறார் என உறுதிப்படுத்துவார். God would also assure you that He is with you. ஏசாயா 52:1-2. The book of Isaiah chapter 52 verse 1-2. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு. Awake, awake, Zion, clothe yourselves with strength, put on your garments of splendor. Jerusalem, the holy city, the uncircumcised and divided will not enter you again. Shake off your dust, rise up, sit enthroned Jerusalem. Free yourself from the chains on your neck, daughter Zion, now a captive. கிறிஸ்தவ தலைவர்களே, ஊழியர்களே, மந்தைகளே, Church leaders, ministers and pastors, இனி நம் அன்றாட வாழ்க்கை இதுவே எதிர்பார்ப்பாக இருக்கட்டும். hereafter let the prayer that Jesus taught us these expectations in our life. லூக்கா 11:2-4. The book of Luke chapter 11 verse 2-4. லூக்கா 11:2-3 வார்த்தைகள். The book of Luke chapter 11 verse 2, 3 and 4. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று அன்றன்று எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்தலும், நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்டவனுக்கு மன்னிக்கிறது போல எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்பது. Jesus said to them, when you pray, say this: Father, may your holy name be honored. May your kingdom come. Give us our daily bread. Forgive us our sins. Forgive everyone who does us wrong, and do not bring us to hard testing. கிறிஸ்தவ தலைவர்களே, ஊழியர்களே, மந்தைகளே, எழுந்திருக்கும் காலம். Christian leaders, ministers and believers, this is the time of waking up. எழுப்புதலின் காலம். And this is the time of revival also. தேவன் மகிமைப்படும் காலம். And it is also the time that God is glorified in your life. ஆண்டவருடைய வருகை சீக்கிரம். God's coming is upcoming. நாங்கள் ஜெபம் செய்வோம். Let us pray. நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தையை விதைத்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை விதைத்திருக்கிறேன். ஒவ்வொருடைய இருதயங்களிலே இது தொனிக்கட்டும், ஒவ்வொருடைய காதுகளிலே தொனிக்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய நாமத்துக்கு முன்பாக தங்களை ஆராய்ந்து அறிந்து மனம் திரும்பி எழுந்து நிற்கிறவர்களாக, எழுப்புதல் அடைந்தவர்களாக, உமக்கு மகிமையாய் நிற்கிறவர்களாக, அந்த என் தேசத்தில் உள்ள எல்லாரையும் ஆசியா ஐரோப்பிய கண்டங்கள் விரல்களை மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. தேவனுடைய முக பிரகாசம், இயேசு கிறிஸ்துவின் கிருபை, ஆவியானுடைய வழிநடத்தல் இன்றும் என்றும் எப்பொழுதும் வலுவாதபடி தங்குவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.